கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் சங்கீதம் 41:1 வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்பொழுது, நம்ம இந்த உலகத்தில் பாக்கியவானாக நம்ம இருக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீங்கு நாளில், பிரச்சனை நாட்களில் கர்த்தர் நம்மை விடுதலை கொடுக்க, நம்முடைய பூமியில் நம்ம பாக்கியவானாக நம்ம வாழணும். நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துக்கள் இஷ்டத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்காம நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, நம்ம செய்த ஒரே ஒரு காரியம், சிறுமைப்பட்ட ஜனங்கள் மேலே சிந்தையாக இருக்கும் பொழுது. அப்போ ஆண்டவர் எத்தனை ஆசீர்வாதத்தை இந்த சிறுமைப்பட்ட ஜனங்களை நேசிக்கும் போது, அவங்க மீது சிந்தை வைக்கும்பொழுது, அவங்களுக்கு நம்ம நன்மைகள் செய்யும்போது, நமக்கு எத்தனை நன்மைகளை கர்த்தர் நமக்கு வச்சுருக்காரு. அவங்க பூமியில் பாக்கியவானாக இருப்பாங்க. நம்ம பூமியில் பாக்கியவானாக இருக்கணும்னா, சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு, ஏழை எளிய ஜனங்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு நம்ம நேசிக்கணும். அவங்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யும் பொழுது, நமக்கு விரோதமாக யார் தீங்கு நினைத்தாலும், அது வேலையிலையும் இருக்கலாம், குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கலாம். இப்போ எந்த தீங்கு நமக்கு விரோதமாக இழைத்தாலும் அதிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிப்பார், நம்மளை பாதுகாத்து உயிரோடு வைப்பார். இந்த பூமியில் கர்த்தர் நம்மளை பாக்கியவான்களை வைப்பார். நமக்கு விரோதமாக சத்துருக்கள் யார் எழும்பினாலும் அவங்க இஷ்டத்துக்கு கர்த்தர் நம்மளை கொடுக்க மாட்டார். நமக்கு ஒரு வியாதி வருது, அந்த வியாதியிலேருந்து கர்த்தர் படுக்கையை மாற்றி போடுவார். எவ்வளோ பெரிய நன்மைகளை கர்த்தர் நமக்கு வச்சுருக்காரு. அப்போ இந்த உலகத்தில் நம்ம பாக்கியவனை வாழணும்னா, எல்லா சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நம்ம விடுதலை கிடைச்சி நம்ம சந்தோஷமாக வாழணும்னா, கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் சிறுமைப்பட்ட ஜனங்கள் மீது சிந்தையாக இருக்கும் பொழுது. இந்த நாளில் கூட நம்ம இதுவரை எப்படி இருந்தோம், இவருக்கு நாட்களில் ஏழை எளிய ஜனங்களை நேசித்து அவங்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யும்போது, கர்த்தர் சொன்ன இந்த நன்மைகள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுப்பார். ஜெபிக்கலாமா? இனி வருகிற நாட்களில் நம்முடைய சிந்தனைகள் அந்த ஏழை ஜனங்கள் மீது வைத்து அற்புதங்க நன்மைகளை செய்ய நம்மை ஒப்புக் கொடுக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தோட சமூகத்தில் வருகிற இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே, இந்த சிறுமைப்பட்ட ஏழை எளிய ஜனங்களை நேசிக்கிறவர்களுக்கு எத்தனை நன்மைகள் நீர் வைத்திருக்கிறீரப்பா. இதை நாங்கள் உணர்ந்தவர்களாக ஆண்டவரே அப்பா, நாங்கள் அவளுக்கு உதவி செய்யக்கூடிய வழிவாசலை திறந்து கொடுத்து ஆண்டவரை அந்த நன்மைகளை ஆசீர்வாதத்தை இந்த ஜனங்கள் ஒவ்வொரு சுதந்திரத்துக்கொள்ள என் கர்த்தர் உதவி செய்ய மாட்டியான்னு ஜெபிக்கிறோம். அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.